different types of measurement systems பத்தி பார்க்க போறோம். அதாவது நமக்கு measurement systems தெரியும். நிறைய systems வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னென்ன systems அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து FPS system வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம் ஆஃப் யூனிட்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம் வந்து FPS சிஸ்டம் அப்படிங்கறத சொன்னாங்க. FPS அப்படின்னா என்னன்னா எஃப்னா என்ன யூனிட்னா ஃபுட், Pனா பவுண்ட், Sனா செகண்ட். ஸோ FPS சிஸ்டம்னு சொல்றாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா மெயினா லென்த், மாஸ், டைமை மெஷர் பண்றதுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பேசிக் யூனிட்ஸ் என்னென்னவா எடுத்திருக்காங்க FPSன்னு இந்த சிஸ்டத்துல பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டத்துல எடுத்திருக்காங்க. That is the FPS system is the British engineering system of units which uses foot, pound and second as the three basic units. மூணு basic units யூஸ் பண்ணிருக்காங்க for measuring. எதுக்காகனா length, mass and time மெஷர் பண்றதுக்காக வந்து மூணு basic units மெஷர் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இதுதான் FPS சிஸ்டம். அடுத்த சிஸ்டம் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா CGS சிஸ்டம். இந்த CGS சிஸ்டம்ங்கிறது காசியன் சிஸ்டம். இதுல என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா CGS. ஸோ Cனா சென்டிமீட்டர், Gனா கிராம், Sனா செகண்ட். ஸோ சென்டிமீட்டர், கிராம் அண்ட் செகண்ட் ஆஸ் த த்ரீ பேசிக் யூனிட்ஸ். மூணு பேசிக் யூனிட்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். எதுக்காக? ஃபார் மெஷரிங் லென்த், மாஸ் அண்ட் டைம். லென்த்தையும் மாஸையும் டைமையும் மெஷர் பண்றதுக்கு இந்த பேசிக் யூனிட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது MKS சிஸ்டம். MKS சிஸ்டம்னா என்னன்னா எம்னா மீட்டர், கேனா கிலோகிராம், எஸ்னா செகண்ட். ஸோ MKS அப்படின்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட் ஆஸ் த த்ரீ பேசிக் யூனிட்ஸ். இது வந்து மூணு பேசிக் யூனிட்ஸ். எதுக்காக? ஃபார் மெஷரிங் லென்த், மாஸ் அண்ட் டைம். எதுக்காக? லென்த், மாஸ் அண்ட் டைம். இது மூணையும் வந்து மெஷர் பண்றதுக்காக நாம வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? இதுதான் வந்து என்னது MKS சிஸ்டம். ஓகேவா? அடுத்தது SI யூனிட் சிஸ்டம். SI யூனிட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா the system of units used by scientists and engineers around the world is commonly called the metric system. அதாவது சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாமே இந்த உலக அளவுலயே வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காமனா பொதுவா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்றும் வச்சுக்காம எல்லா நாடுகளும் பொதுவா வந்து ஒரு மெட்ரிக் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்க. பட் சின்ஸ் 1960, ஆனா 1960ல இட் ஹாஸ் பீன் நோன் அபிஷியலி as. ஆனா 1960ல இது அபிஷியலா என்ன சொன்னாங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம்னு சொல்றாங்க. அதாவது SI. தட் இஸ் இதோட அப்ரிவியேஷன் பாத்தீங்கன்னா சிஸ்டமி இன்டர்நேஷனல். என்னது? சிஸ்டமி இன்டர்நேஷனல். அதைத்தான் நம்ம பிரெஞ்சு நேம்ல வந்து சிஸ்டமி இன்டர்நேஷனல் அப்படிங்கறத SI யூனிட் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது the SI with a standard scheme of symbols, units and abbreviations were developed and recommended by General Conference on Weights and Measures in 1971 for international usage in scientific, technical, industrial and commercial work. அதாவது சயின்டிபிக் ஒர்க்கு, அறிவியல் சம்பந்தமான ஒர்க்கு, டெக்னிக்கல் தொழில்நுட்பம் சார்ந்தது, இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை சார்ந்தது, அண்ட் கமர்ஷியல் பொதுவா வணிக அளவுல இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 1971ல ஒரு அசோசியேஷன் இருந்துச்சு. அது என்னன்னா ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் தான் என்ன பண்ணாங்க, இந்த SI ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் இருக்குல்ல அதுக்கு வந்து சிம்பிள்ஸ், யூனிட், அப்ரிவியேஷன் இதெல்லாம் வந்து உருவாக்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது இப்ப இந்த SI சிஸ்டத்துடைய அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 அட்வான்டேஜ் இருக்கு. என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேஷனல் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன? ரேஷனல் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் கோகரண்ட் சிஸ்டம். தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்க? மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்றாங்க. சோ SI சிஸ்டத்துடைய அட்வான்டேஜஸ் வந்து மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. ஒன்னு ரேஷனல் சிஸ்டம்னு இதை சொல்றாங்க, இன்னொன்னு கோகரண்ட் சிஸ்டம்னு சொல்றாங்க, மூணாவது மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்றாங்க. நீ இதுலயே கேட்கலாம் why SI system is called as coherent systemனு கேட்டாங்க, ரெண்டாவது பாயிண்ட் எழுதணும். அதே மாதிரி why SI system is called as a rational systemனு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும். அதே மாதிரி why SI system is called as a metric systemனு கேட்டாங்கன்னா மூணாவது பாயிண்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம்.
This system makes use of only one unit for one physical quantity. அதாவது ஒரு physical quantity, ஒரு இயற்பியல் அளவுக்கு. இயற்பியல் அளவுனா தெரியுமில்ல, இயற்பியல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவு, லென்த், மாஸ், டென்சிட்டி, வால்யூம், இது மாதிரி எல்லாம் விஸ்காசிட்டி, இது மாதிரி எல்லாம் வர டேர்ம்ஸ் எல்லாம், டெம்பரேச்சர், இது எல்லாமே பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கும் ஒரு யூனிட் தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுனால இந்த எஸ்ஐ சிஸ்டத்தை ரேஷனல் சிஸ்டம்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோகரன்ட் சிஸ்டம். அதாவது அப்படின்னா என்னன்னா, இன் திஸ் சிஸ்டம் ஆல் த டிரைவ்டு யூனிட்ஸ் கேன் பி ஈஸிலி அப்டைன்டு ஃப்ரம் பேசிக் அண்ட் சப்ளிமெண்டரி யூனிட்ஸ். அதாவது எல்லா டிரைவ்டு யூனிட்ஸும் பேசிக் அண்ட் சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் வச்சு நம்ம வந்து டிரைவ் பண்றதுனால இதை டிரைவ்டு யூனிட்னு சொல்றோம். ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் எ கோகரன்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அதனால இது என்ன சொல்றாங்கன்னா கோகரன்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன், இட் இஸ் எ மெட்ரிக் சிஸ்டம். தேர்ட் ஒன் என்ன, இது ஒரு மெட்ரிக் சிஸ்டம். இது என்னன்னு சொல்றாங்க, ஒரு மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, விச் மீன்ஸ் தட் மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ், மல்டிபிள்ஸ்ல எழுதக்கூடியது, சப் மல்டிபிள்ஸ்ல எழுதக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம பவர்ஸ் ஆஃப் 10ல போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1000 ஒரு நம்பர் இருக்கு, சரியா? இது 10 into 10 இருக்கு. இதோட வேல்யூ வந்து என்ன, 1000. சோ இது வந்து பவர்ஸ் ஆஃப் 10ல எழுதுறாங்க. அப்ப வந்து 1000, 10 into 10 என்ன 1000 தான் வரும். அப்ப என்ன போடலாம், 10 பவர் ஸ்கொயர்டுன்னு போடலாமா, 2ன்னு போடலாமா? 10 பவர் 2னா என்ன அர்த்தம், சாரி 10 into 10 னா 100. அப்ப இந்த 100 எப்படி எழுதலாம், that is 10 into 10 10 power 2 போடலாமா? அப்படி இல்லாம இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, 1 divided by 100 ன்னு கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, 1 divided by 100 10 power 2 போடலாமா? அப்ப இந்த 10 power 2 வந்து மேல வந்தா என்ன ஆகும், 10 power -2 ஆகும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மல்டிபிள்ல இருக்கு, செகண்ட் ஒன் வந்து டிவிஷன்ல இருக்கு. அப்புறம் இதுல இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதிருக்கோம், பவர்ஸ் ஆஃப் 10 எழுதிருக்கோமா. சோ இதை வந்து மெட்ரிக் சிஸ்டம்னு நம்ம வந்து சொல்றோம், சரியா? அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் பேஸ் குவான்டிட்டி என்ன, யூனிட் என்ன, சிம்பிள் என்ன, டெஃபினிஷன் என்னன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து லென்த். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு யூனிட் என்ன கொடுக்கலாம், மீட்டர். சிம்பிள் என்ன போடுவோம், ஸ்மால் எம் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெஃபினிஷன் கொடுக்குறோம். எஸ்ஐ யூனிட்ல லென்த்தோடைய எஸ்ஐ யூனிட் என்ன, மீட்டர். ஸோ 1 மீட்டர்னா அதுக்கு டெஃபினிஷன் நம்ம பார்க்க போறோம், புரியுதா? நம்ம பேஸ் குவான்டிட்டி இருக்குல்ல, அதோட யூனிட் என்ன, மீட்டர். எஸ்ஐ யூனிட்ல மீட்டர். ஸோ மீட்டர்னா ஒரு மீட்டர்னா எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத பார்க்க போறோம். The length of the path traveled by light in vacuum. vacuumல வெற்றிடத்துல லைட் வந்து டிராவல் பண்ணக்கூடிய அந்த மொத்த நீளம் எவ்வளவு டைம்லன்னு பாத்தீங்கன்னா 1 divided by 299.792.458 ஆஃப் செகண்ட். இந்த செகண்ட்ல எவ்வளவு லென்த் அது டிராவல் பண்ணிருக்குதோ அந்த அமௌண்ட்டை தான் என்ன சொல்றாங்க, அந்த லென்த் தான் வந்து 1 மீட்டர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மாஸ் பாக்குறோம், அது ஒரு பேஸ் குவான்டிட்டி. இப்போ வந்து இதோட யூனிட் என்ன, கிலோகிராம். சிம்பிள் என்ன கொடுக்குறோம், கிலோகிராம்னாலே கேஜி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 கிலோகிராம்னா எதுக்கு யூஸ் ஈக்குவல்னு பார்க்கலாம். இந்த மாஸ் ஆஃப் த புரோட்டோடைப் சிலிண்டர் ஆஃப் பிளாட்டினியம் இரிடியம் அலாய். அதாவது ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம், புரோட்டோடைப் மெட்டீரியல். அது எதால செஞ்சிருக்காங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் அலாய். அலாய்னா உனக்கு தெரியும், உலோக கலவை. பிளாட்டினங்கிற மெட்டீரியலையும் இரிடியங்கிற மெட்டீரியலையும் சேர்ந்து செஞ்ச கலவை. இதை வந்து நாம வந்து எடுத்துக்கிறோம். இதோடைய மாஸ் தான் 1 கிலோகிராமுக்கு ஈக்குவல். இந்த சிலிண்டரை, புரோட்டோடைப் சிலிண்டரை எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்கன்னா வச்சிருக்காங்கன்னா preserved at இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அட் சர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரி. அது எங்க இருக்கு, நியர் பாரிஸ். பாரிஸ்க்கு பக்கத்துல பிரான்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த புரோட்டோடைப் சிலிண்டர் ஆஃப் மாஸ் தான் வந்து என்ன 1 கிலோகிராமுக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் டைம்னா பார்க்கணும். டைம்னா என்ன, செகண்ட் யூனிட். சிம்பிள் என்ன, எஸ். ஸோ 1 செகண்ட் அப்படின்னா என்னென்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் 9,192,631,770 periods of radiation corresponding to the transition between the two hyperfine levels of
ground state of cesium-133 atom. அதாவது cesium-133 ஆட்டத்துல ரெண்டு ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல வந்து அந்த டிரான்சிஷன் நடக்குது இல்ல, இந்த டிரான்சிஷன் நடக்கும் போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் பீரியட்லனா இந்த டைம் பீரியட் 9192631770 இந்த டைம்ல வந்து நம்மளுக்கு cesium-133ல ரெண்டு ஸ்டேட்டஸ் இருக்கு. கிரவுண்ட் ஸ்டேட்ல ஹைபர்ஃபைன் லெவல், அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ரெண்டு லெவலுக்குள்ள நம்மளுக்கு வந்து அந்த டிரான்சிஷன் வந்து ரேடியேஷன் அங்கிருந்து இந்த ஸ்டேட்டுக்கு உயர் மட்டத்தில இருந்து தாழ்ந்த மட்டத்துக்கு வரும்போது, ஹை எனர்ஜி லெவல்ல இருந்து லோ எனர்ஜி லெவலுக்கு வரும்போது இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ் நம்ம டைம் பீரியட் தான் என்ன சொல்றாங்க 1 செகண்ட்னு சொல்றாங்க. அங்க இருந்து இங்க வரதுக்கு இவ்வளவு டைம் பீரியட் ஆயிருக்கு. எவ்வளவு 9192631770 பீரியட்ஸ். அதுதான் 1 செகண்டுக்கு ஈக்குவல். இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இது சொல்றது, புரியறதுக்காக தான் ரெண்டு மாடி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும். செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து நீ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரன்னு வச்சுக்கோவேன். அப்ப அதுக்கு எவ்வளவு டைம் பீரியட்ஸ் ஆயிருக்கு 9192631770 டைம் பீரியட்ஸ் ஆயிருக்கு. சரியா? சோ இதுதான் இந்த டியூரேஷன் வந்து நம்ம 1 செகண்டுக்கு ஈக்குவல்னு சொல்றோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படின்னா என்னன்னா அதோட யூனிட் ஆம்பியர். சிம்பிள் என்ன? ஏ. சிம்பிள் என்ன? ஏ. சோ ஏனா ஆம்பியர். 1 ஆம்பியர்னா எதுக்கு ஈக்குவல்னு பார்க்கலாம். ரெண்டு பேரலல் கண்டக்டர் எடுத்துக்கிறாங்க. சரியா? எத்தனை பேரலல் கண்டக்டர் எடுத்துக்கிறாங்க? இப்படி ரெண்டு கண்டக்டர், இந்த ரெண்டு லைன் ரெண்டு கண்டக்டர்னு வச்சுக்கோங்களேன். கண்டக்டர்னா என்ன? கரண்டா கடத்தக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய ரெண்டு எடுத்துக்கிறாங்க. இதுக்கு இன்ஃபைனைட் லென்த் இருக்கு, முடிவிலா நீளம் இருக்கு இந்த ரெண்டுக்கும். இது ரெண்டுலயும் நம்ம என்ன பண்றோம்னா கரண்ட பாஸ் பண்றோம். இதுலயும் பாஸ் பண்றோம், இதுலயும் பாஸ் பண்றோம். இதுல எவ்வளவு கரண்ட்? ஐங்கிற கரண்ட் பாஸ் பண்றோம். இதுல எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்றோம்? ஐங்கிற கரண்ட் பாஸ் பண்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏரியா வந்து நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷனா இருக்கு. ஏரியா வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது ரெண்டு ஸ்ட்ரெயிட் பேரலல் கண்டக்டரா. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. என்ன கிரியேட் ஆயிருக்கு? ரெண்டு கண்டக்டருக்கும் நடுவுல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஃபோர்ஸோட மதிப்பு எவ்வளவு? 2 × 10⁻⁻7 நியூட்டன். அப்படின்னா நாம இந்த கண்டக்டர்ல பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் இருக்கா, ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல பாஸ் பண்ணக்கூடியது I1 வச்சுக்கலாம், செகண்ட்ல பாஸ் பண்ணக்கூடியத I2 வச்சுக்கலாம். சோ I1 I2 இதுக்கு ஈக்குவல் 1 ஆம்பியருக்கு ஈக்குவல். இதுல பாஸ் பண்ணிருந்த கரண்ட் எவ்வளவா இருந்திருக்கும்? 1 ஆம்பியரா இருந்திருக்கும். இந்த டெஃபினிஷன் நல்லா பாத்துக்கோங்க. இது 12th வரும். 1 ஆம்பியர். 1 ஆம்பியர்னா என்ன? கான்ஸ்டன்ட் கரண்ட். ரெண்டு கண்டக்டர்லயுமே கரண்ட் ஒரே மாதிரி தானே போகிறதுனால கான்ஸ்டன்ட் கரண்ட்னு சொல்றாங்க. which when maintained in each of the two straight parallel conductor. ரெண்டு parallel conductor, infinite length இருக்கு, negligible cross section இருக்கு. அதே மாதிரி 1 மீட்டர் apart in vacuum. இது எங்க வச்சிருக்காங்க? இந்த ரெண்டு கண்டக்டரையும் 1 மீட்டர் லென்த்ல வச்சிருக்காங்க. சரியா? 1 இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1 மீட்டர். இது ரெண்டு குச்சி மாதிரி இருக்குல்ல, அதுதான் கண்டக்டர். இது ரெண்டையும் 1 மீட்டர் செப்பரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்க? வேக்கம்ல வச்சிருக்காங்க. அப்படி வைக்கும் போது ஃபோர்ஸ் எவ்வளவு கிரியேட் ஆயிருக்கு? 2 × 10⁻⁻7 நியூட்டன் பர் மீட்டர் உருவாகி இருந்தா அதுல பாஸ் பண்ண கரண்ட் I1 I2 என்னவா இருந்திருக்கும்? கான்ஸ்டன்ட் கரண்ட் 1 ஆம்பியரா இருந்திருக்கும். சரியா? இதுதான் 1 ஆம்பியருக்கான டெஃபினிஷன். அடுத்தது நம்ம என்னன்னு பார்ப்போம். அது டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்க்கறோம். அதுக்கு யூனிட் என்ன? கெல்வின். சிம்பிள் என்ன? கே. அப்ப 1 கெல்வின்னா என்னன்னா the fraction of 1 divided by 273.16 of the thermodynamic temperature of the triple point of water. அதாவது வாட்டருடைய ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா நீர் வந்து 3 சமநிலையிலயும் இருக்கும். அப்ப அதுக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் என்னது? ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்றோம். அதாவது தண்ணி வந்து சாலிட் ஸ்டேட்லயும் இருக்குமா? சாலிட் ஸ்டேட்ல இருந்தா ஐஸ் கியூப்னு சொல்லுவோம். லிக்விட் ஸ்டேட்ல இருந்தா வாட்டர்னு சொல்லுவோம். வேப்பர் ஸ்டேட்ல இருந்தா அது வந்து வேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஆவி நிலையில இருந்தா வேப்பர்னு. சோ 3 ஸ்டேட்டஸ்லயும் வந்து இருக்கா. சோ அதுக்கு ட்ரிபிள் பாயிண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 273.16 இருக்கும். சோ அப்ப பாத்தீங்கன்னா அதுல 1 கெல்வின்னா என்னன்னா fraction of 1 divided by 273.16. அதாவது 1 divided by 273.16 of the thermodynamic temperature of the triple point of water. வாட்டருடைய நீருடைய முச்சம நிலையில வந்து
1 divided by 273.16 fraction அத நாம என்னன்னு சொல்றோம், எதுக்கு ஈக்குவல்னு சொல்றோம், கெல்வினுக்கு ஈக்குவல்னு சொல்றோம். அடுத்து amount of substanceனா என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கு யூனிட் வந்து மோல், சிம்பிள் என்ன MOL. சோ 1 மோல் amount of substance நாம எந்த அளவுல சொல்றோம், அதாவது பொருளுடைய அளவை எதுல சொல்றோம், மோல்ல சொல்றோம். அப்ப ஒரு மோல்னா என்னன்னா கார்பன் 12 ஆட்டம் இருக்கா, பியூர் கார்பன் 12 ஆட்டத்துல எவ்வளவு கேஜி ஆட்டத்தை எடுத்துக்கிறாங்க, 0.012 கேஜி ஆட்டத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்ப ஒரு 100 ஆட்டம் இருக்குன்னா அதுல வந்து ஒரு 10 ஆட்டத்தை எடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றது மாதிரி கார்பன் 12 ஆட்டத்துல மொத்த ஆட்டத்துல எவ்வளவு எடுத்துக்கிறாங்க, 0.012 கேஜி ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த எலிமெண்டரி என்டிட்டிஸ்க்கு பேர் என்ன, மோல். சோ 1 மோல்னா என்ன, the amount of substance which contains as many elementary entities. என்னென்ன elementary entities இருக்குது, as there are atoms in 0.012 kg of pure carbon 12. pure carbon 12ல 0.012 kg அளவுல எடுக்கும் போது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ, அந்த elementary entities இருக்கோ, கண்டெயின் ஆயிருக்கோ, அதுதான் 1 மோல். நெக்ஸ்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டினா டெஃபினிஷன் நம்ம பார்க்க போறோம். அதோட யூனிட் வந்து கேண்டிலா, ஒளியுடைய செறிவு. சிம்பிள் என்ன கொடுக்கலாம், சிடின்னு நம்ம வந்து ஷார்ட்டா குறிக்கிறோம். அதுக்கு டெஃபினிஷன் என்ன, 1 கேண்டிலா அப்படின்னா என்னன்னா the luminous intensity is a given direction of a source that emits monochromatic radiation of frequency 5.4 into 10 power 14. அது 1014 இல்ல 10 power 14, and that has a radiant intensity of 1 divided by 683 watt per steradian in that direction. அதாவது 1 கேண்டிலானா என்னன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளியோடைய ஒளிச்செறிவு. அந்த அந்த பிரகாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒளிச்செறிவு வந்து ஒரு கிவன் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அது எதனால உருவாகி இருக்கு, ஒரு சோர்ஸ்ல இருந்து. இப்ப சன்னே எடுத்துக்கலாம், சன் வந்து ஒரு சோர்ஸ், அதுல இருந்து ஒளிக்கதிர்கள் வருதா, அது ஒரு கிவன் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்குது. மோனோக்ரோமேட்டிக், ஒரே கலர்ல இருக்கக்கூடியதான், நம்ம ஒரே கலர்ல இருக்கக்கூடிய அந்த லைட்டுக்கு பேர் தான் மோனோக்ரோமேட்டிக். அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்குமா, எவ்வளவு இருக்கும், அதிர்வெண் இருக்கும். அது 5.4 into 10 power 14 ஹெர்ட்ஸ் இருக்கும். அந்த அளவுல எவ்வளவு இன்டென்சிட்டி, ரேடியன் இன்டென்சிட்டி சொல்றாங்கன்னா 1 divided by 683 அளவுக்கு ஃபிராக்ஷன் இருக்கக்கூடியது தான் 1 கேண்டிலா அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேஸ் குவான்டிட்டியும் அதோட யூனிட் சிம்பிள், அதோட டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீதி டாபிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.